ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆடி அமாவாசைங்க. இன்றைக்கி என் கணவரோட தகப்பனாருக்கு நான் அமாவாசை சமையல் செஞ்சு படைக்கிறது வழக்கம். அதனால் அதுக்கான மத்தியான ப்ரிப்ரேஷன் விலாகை தான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவாக எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். யூஸ்வலாக அமாவாசைனாலே சாம்பார் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இன்றைக்கி சாம்பார் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு பக்கத்தில் வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் பொரியலுக்கு கேரட் வாங்கியிருந்தேன். ஸோ கேரட் பொரிச்சிட்டு வடை கொஞ்சம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை வடை பண்ணிடலான்னு இருக்கேன். யூஸ்வலாக அமாவாசை அன்றைக்கி வீட்டு வாசலில் பெருக்கிட்டு தண்ணி தெளித்து மட்டும் விட்டுடுங்க, அன்றைக்கி கோலம் போடாதீங்க அப்படின்னு யூடியூப்லலாம் சில பேர் சொல்லியிருக்காங்க. இந்த பெரியவங்க கடவுள் பற்றி பேசுகிறவங்க பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க, மற்றவங்களும் சொல்லியிருக்காங்க. அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம முன்னோர்கள் அன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி நம்ம வீட்டு வாசலில் நிற்பாங்க. அதுக்கு அந்த மங்கள பொருள் அவங்கள தடுக்கும், அதுக்காக நீங்கள் கோலம் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஃபோட்டோ வச்சு கும்பிடுறோம், அதுக்கு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு தான் கும்பிடுறோம். அதுவும் மங்கள பொருள் தானே. சில பேர் ஃபோட்டோ கூட வச்சு கும்பிடக்கூடாது, முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கு சமையல் செஞ்சு படைங்க. நீங்கள் அந்த ஆடி மாதம் மாலி அமாவாசை அது மாதிரி திதிகள் நாட்களில் நீங்கள் அவங்களுக்கு வேஷ்டி சட்டை புடவை அது மாதிரி வச்சு கும்பிடுங்க, ஃபோட்டோ வச்சு கும்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, அதோட காரணம் என்ன, யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அமாவாசை அன்றைக்கி நம்ம வீட்டில் ஆம்பளைங்க தான் அந்த தீபாராதனை காட்டணும் சாமி கும்பிடும்போது அப்படின்ற ஒரு வழக்கமும் இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அவங்களோட மாமனார் மாமியாருக்கு எல்லாம் அமாவாசை சமையல் படைக்கும்போது எங்கள் அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. நடுவில் எங்கேயாவது வெளியே வேலை விஷயமாக போயிருந்தாங்கன்னா அந்த 1 மணிக்குள்ளே சமையல் முடிச்சிட்டாலும் எங்கள் அப்பா தான் அந்த தீபாராதனையை காட்டணும், அதுக்கப்புறம் தான் அந்த அமாவாசைக்கு காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்றதுல இன்னி வரைக்குமே அது கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ அவசர வேலையாக கணவர் வெளியூர் போயிருக்கலாம், வேலை விஷயமாக ஆஃபீஸ் போயிருக்கலாம், காலையிலேயே கும்பிடணுன்றது கட்டாயம் இல்லை இல்லைங்களா. அதனால் நான் அதை கடைப்பிடிக்கலைங்க. நான் அமாவாசைக்கு என் மாமனாருக்கு வச்சு படைச்சிட்டு, ஆனால் என் பையன்கிட்ட தான் கொடுத்து காக்காய்க்கு நான் வைக்க சொல்லுவேன். ஏன்னா அதில் எனக்கு ஒரு திருப்தி. அதனால் என் பையன்கிட்ட கொடுத்து தான் நான் காக்காய்க்கு வைக்க சொல்லுவேங்க.